அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதத்தினுடைய 1ஆம் தேதி நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாளில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தை ஆசீர்வதியும். இதை கேட்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 7:6 வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். பாருங்க, 6ஆம் வசனத்துல என்ன எழுதினா, வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். நம்முடைய ஆபிரகாம் யாருன்னா வாக்கு தத்தங்களை பெற்றவன். வாக்கு தத்தங்களை பெற்றவன். முதலாவது வாக்கு தத்த காலம் ஆபிரகாமுடைய காலத்தில் தான் தொடங்குது. அதனால வாக்கு தத்தங்களை பெற்றவனை இந்த மெல்கிசேதேக்கு என்ற பிரதான ஆசாரியன் ஆசீர்வதித்தான் என்று நாம பார்க்கிறோம். எப்படி ஆசீர்வதித்தாரு? ஆபிரகாமை எப்படி தேவன் ஆசீர்வதித்தார்? இன்றைக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆதியாம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாமத்தில் முதலாவதாக வாக்கு தத்தம் பண்ணுகிறார் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு 1ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெரும்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா, வேறு பிரித்தார். ஆபிரகாமை வேறு பிரித்த பிறகு முதல் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன், சபிப்பலை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று முதலாவது வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் விக்கிரக ஆராதனையிலிருந்து பிரித்தெடுத்த பிறகு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆகவே ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அது முதலாவது வாக்குத்தத்த ஆசீர்வாதம். இரண்டாவது வாக்குத்தத்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆதியாகம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு மெல்கிசேதேக் என்ற பிரதான ஆசாரியனாகிய சாலேமின் ராஜா என்றதான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரண்டாவது தடவை வாக்கு தத்தம் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் கொள்ளையிட்ட எல்லாவற்றிலும் அவனுக்கு தசம பாகத்தை கொடுக்கிறான். அப்பொழுது எதிர்கொண்டு போய் மெல்கிசேதேக்கு அவரை அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். 18, 19, 20 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியை உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். இரண்டாவது மெல்கிசேதேகனா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின்படி மெல்கிசேதேக் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சாலேமின் ராஜா அவன் எப்படி கொண்டு வந்து எதிர்கொண்டு போய் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார்? எப்படி? முதலாவது அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறிக்கிறது. ஆகவே இரண்டாவது ஆசீர்வாதம் அவருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய இரத்தத்தை
இரத்தத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை அப்பமும் திராட்சரசமும் குறிக்கிறது. ரெண்டாவது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்ப ரெண்டாவது ஆசீர்வாதம் மெல்கிசேதேக்கு மூலமாக கிடைச்சது இயேசு மூலமாக. என்னன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. இது பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. சோத்திரம். மூன்றாவதாக, அவன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு சோத்திரம் என்று, உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்னு சொல்றார். இப்போ மெல்கிசேதேக்கு மூலமாய் கூட இந்த ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வந்தது. எதிர்கொண்டு போய் அழைத்து அவனுக்கு என்ன செய்றாரா, கர்த்தருக்கு சோத்திரம், அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது. அப்பமும் திராட்சரம் தேவனுடைய வசனம், அவருடைய இரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள். ரெண்டாவது, உன்னதமான தேவனுடைய வானத்தையும் உண்டாக்கின ஆசீர்வாதம். மூன்றாவது, சத்துருக்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்த ஆசீர்வாதம். அதுக்கடுத்து 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம், அந்த சோத்தை அவனுக்கு பிள்ளை இல்லை, தேவரீர் எனக்கு என்ன கொடுப்பீர் என்று சொல்லுகிறான். அப்போ அவனை வெளியே கொண்டு வந்து அழைத்து வந்து சொல்றாரு, இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன ஆண்டு இது போலவே உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல, ஸ்தோத்திரம், கடற்கரை மணலை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் 2வது தடவை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த தேவ சமூகத்தில் இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய என்றால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 14ஆம் வசனம் எல்லாம் சொல்லுகிறது, ஆண்டவரே விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமினை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தேசன் மூலமாய் புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சோத்திரம், ஆபிரகாமுக்கு எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர், அதெல்லாம் நாமும் சுதந்திரித்துக் கொள்ளும். ஏன்னா நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். அதனால விசுவாசத்தின் பிள்ளைகள் நாம் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல சோத்திரம் 9, 10, 11 விருத்த சேதன உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். விருத்த சேதன உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ணணும். அப்ப நமக்கு என்ன விருத்த சேதனம்? ரோமர் 2:29 படி, பிலிப்பியர்ல சொன்னபடி ஆவியினாலே ஆராதிப்பது தான் விருத்த சேதனம். ஆகவே விருத்த சேதனம் பண்ணப்படுவது யாருன்னா, ஆவியில ஆராதிக்கிறவர்கள் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். மாம்சத்தின்படி உள்ள விருத்த சேதனம் அல்ல, ஆவியினாலே இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனம். ஆவியிலே ஆராதிக்கிறவர்கள் தான் விருத்த சேதனம் அடைந்தவர்கள். அப்போ அங்க ஆண்டவர் 3வது விருத்த சேதன உடன்படிக்கையின் மூலமாய் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லுகிறார். சாராயை அழைத்து இனி நீ சாராய் என்று சொல்லப்பட மாட்டாய், உன் பேர் சாராள் என்று சொல்லப்படும் என்று அவர் பெயரை மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்கன்னா, 6:7 நீங்க பார்க்கும் பொழுது, அல்லது சோத்திரம் 16ஆம் சோத்திர வசனத்துல பார்க்கும் பொழுது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுகி பெருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் பின்வருவாக இந்த தலைமுறைக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். நீ பரதேசியாய் சந்தித்து வருகிற கானான் தேசம் முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் சொன்னார். அப்போ ஆவியில ஆராதிப்பது தான் விருத்த சேதனம். ஆகவே ஆவியில ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த விருத்த சேதனத்தை கர்த்தர் விருத்த சேதன உடன்படிக்கையின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமை ஆபிரகாமாய், சாராயை சாராளாய், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய், ராஜாக்களுக்கு தகப்பனாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, இப்ப அடுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் சொந்தமாய் தருவேன் சொன்னார்.
நித்திய உடன்படிக்கை பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆபிரகாமை எங்கே ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆதியாமத்துக்கு மறுபடியும் நீங்க வரும்போது 4வது தடவையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆபிரகாமை 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை மறுபடியும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 22ஆம் அதிகாரம் ஆதியாம் 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு ஸ்தோத்திரம் 17-18 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்றார். பார்த்தீங்களா, இது 4வது ஆசீர்வாதம். நல்லா கவனிக்கணும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய், ஆகவே உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும் சொல்ற. என் பேரிலே நான் ஆணையிட்டு கொடுத்தேன்னு சொல்றார். நான் உன்னை ஆசீர்வதித்து சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எப்படி? ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்ததினால் கர்த்தர் கொடுத்த 4வது ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த 4வது ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாம் 24:1 வாசிங்க. வயது சென்று முதிர்ந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நல்ல முதிர்ச்சி அடைந்த பிறகு ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அடுத்தது ரோமர் நிருபத்துக்கு நான் வருவோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 4:13. ஆமா, பாத்தீங்கன்னா உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமு கொடுத்தார். வசனம் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. உலகத்தை சுதந்திரிப்பான். என்னென்ன சுதந்திரிச்சான்? உலகத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் இயேசுக்குள்ள கொண்டாடணும். 2வது, அவன் நடந்து தீர்க்கிற வடக்கே கிழக்கே தெற்கே நடந்து தேசமெல்லாம் அவனுக்கு தருவேன்னு சொன்னார். 3வது, பூமியிலே அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனை சுதந்திரிக் கொள்ளும்படி செய்தார். இங்க பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்துல கிருபையை கிருபையினாலே சுதந்திரம் உண்டாயிருக்கிறது, விசுவாசத்தினாலே வருகிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்த எல்லாருக்கும் அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பன் ஆக்கினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஸ்தோத்திரம். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இழுக்கிறது போல அழைக்கிற நம்முடைய ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் 3வது உலகத்தை சுதந்திரி, 4வது 5வது உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். அது நமக்கு தான் சொந்தம். எப்படின்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்த எல்லாருக்கும் அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மரித்தோரை உயிர்ப்பித்து எல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்க இல்லாதவைகளை இருக்கிற போல அழைத்து கொண்டு கொடுக்கிற தேவன். இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் இல்லையோ, ஆத்துமாக்கள் இல்லையா கொண்டு வருவார், ஆசீர்வாதங்கள் இல்லையா கொண்டு வருவார். ஆகவே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். ஏறக்குறைய 5 ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மே மாத வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ரோமர் 4:13 படி உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம்.
பரலோகத்தை ஏற்கனவே சுதந்திரித்து கொண்டார். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்களோடு பரலோகத்தில் பந்தி இருப்பார் என்று சொல்றார். சோத்திரம், அல்லேலூயா. ஆக ஆபிரகாம் பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திர கொண்டார். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, மே மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணி வாக்குத்தத்த ஜெபத்தை ஆசீர்வதித்து, வாக்குத்தத்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தீரோ, ஆபிரகாமை வேறு பிரித்து ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே மெல்கிசேதேக் கண்ட பிரதான ஆசாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதித்தீர். விருத்த சேதன உடன்படிக்கையின் மூலமாய் ஆசீர்வதித்தீர். ஈசாக்கை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்தபடினால் ஆசீர்வதித்து பெருக பண்ணினீர். வயது முதிர்ந்த பொழுது சகலவற்றில் ஆசீர்வதித்தீர். ரோமர் 4:13 உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதித்தீர். அதற்காக விசுவாசத்தினால் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்தேன். ஆண்டவரே, எங்களுக்கும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனான ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு எங்களை சொந்தமாக்குகிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமனை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களை பெற்று வாக்குத்தத்தம் பெற்ற ஜனமாய் உடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். பிளஸ் பண்றோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை கொடுக்கிறோம். கட்டுகளை அவிழ்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மே மாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஜனங்களுக்குள்ளே இறங்குவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை தந்ததுக்காய் நன்றி. இதை கேட்கிற பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், தேவனுடைய விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.